ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. என்னன்னா வந்துட்டு, அ நெறைய பேர் வந்துட்டு இப்போ ஏதாவது யாராவது நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டா என்ன செய்வாங்கன்னா, எங்கேயாவது போயிட்டு எந்த மாந்திரிகர பார்த்து மந்திரம் பண்ணி அவங்க வீட்டு வாசல்ல போய் ஒரு எலுமிச்சம்பழத்த உருட்டி விட்டுட்டு வந்துரணும். ஒரு திண்ணூற வச்சு விட்டுட்டு வந்துரணும். அது அந்த மாரியெல்லாம் பண்ணுனா வந்துட்டு அவங்களுக்கு நம்ம நினைக்கிறது நடக்கும். அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் உண்மைதானா? உண்மதான். ம். இப்ப மாந்திரீகத்துல 8 வகையான கலைகள் மக்களுக்கு தெரியும். அது வசியம், பேதனம், உச்சாடனம், ஸ்தம்பனம், மோகனம், மாராணம், வித்யோதனன்னு சொல்லி ஒரு 8 வகையான கலைகள் இருக்கு. அதே மாதிரி மாந்திரீகத்துல ஒயிட் மேஜிக், பிளாக் மேஜிக். ஒயிட் மேஜிக்ங்கிறது தெய்வ வழிபாடு, தியானம் பண்றது, மெடிடேஷன் பண்றது, யோகா பண்றது, வாசி யோகம் பண்றது. இது ஒயிட் மேஜிக். பிளாக் மேஜிக்ங்கிறது உயிர் பலிகள் குடுத்து, பன்னி, கெடா, சேவலு இந்த மாதிரி உயிர் பலிகள் குடுத்து, அதர்வன வேத மந்திரங்கள இருட்டுக்குள்ள ஜெபிக்கிறதுக்கு பேரு தான் பிளாக் மேஜிக். அப்ப ஒயிட் மேஜிக் இங்க இருக்கு, பிளாக் மேஜிக் இருக்கு. பிளாக் மேஜிக் மூலியமா கெடுதல் பண்ணலாம். சரி. ஆனா நீங்க சொல்ற மாரி, சும்மா மந்திரிச்சு ஒரு திருநீரையோ, ஒரு குங்குமத்தையோ, ஒரு எலுமிச்சம்பழத்தையோ ஒருத்தர் வீட்டால கொண்டு போட்டுட்டு வந்தா, நாட்டு மருந்து கடையெல்லாம் இழுத்து மூடிட்டு போ வேண்டியது தான்.